பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த நாட்கள்ல சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நல்லா கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க இந்த ஊழியத்தோடும் நம்முடைய யூடியூப் சேனலோடு நீங்கள் இணைந்திருக்க உங்களை நான் இயேசுவின் நாமத்துல அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட தாயாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு வந்தது. அப்ப நான் அதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம், ஏன் அவங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கும், எதனால இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய நேரம் பாத்தீங்கன்னா வியாதிகளுக்கான காரணங்கள்னு நமக்கு போதிச்சிருப்பாங்க. அதுல ஒன்று பாவத்தினால் உண்டாகிற வியாதி. அப்ப நிறைய பேர் கர்த்தருக்கு விரோதமாக, தங்களுக்கு விரோதமாகவே ஆமென் பாவம் செய்யும் போது அது வியாதியாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி, சில பேர் கசப்பு, வெறுப்பு, யார் மேலேயாவது இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்திருக்கும் போது அது வியாதியாய் மாறும் என்று சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. வேதத்திலே அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. பாவத்தினால் உண்டாகிற வியாதி இருக்கிறது, தேவ மகிமைக்கென்று உண்டாகிற வியாதி இருக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் இதெல்லாம் மனதில் வச்சு, ஆண்டவரே அவங்க எதனால வியாதிப்பட்டாங்க, நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதற்காக ஆயத்தப்படும் பொழுது உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்துல கொடுத்த ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த வியாதிப்பட்டவர், அந்த தாய் ஏன் வியாதிப்பட்டாங்க, எதனால வியாதிப்பட்டாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த பலவீனம் வந்தது அப்படின்னு மெடிடேட் பண்றதை விட்டுட்டு, அதை யோசிக்கிறத விட்டுட்டு, நான் அவர்களுக்காக என்ன செய்தேன், சிலுவையிலே நான் அவர்களுக்காக என்னெல்லாம் செய்து முடித்தேன், அவர்கள் சுகம் பெறும்படியாக நான் எதையெல்லாம் சிலுவையிலே சம்பாதித்தேன், செய்தேன் என்பதை அறிக்கை செய்து விசுவாசித்து, அதன் அடிப்படையில நீ இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கணும்னு ஆவியானவர் சொன்னார். எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அவர்கள் செய்த பாவங்களை முக்கியப்படுத்தாம, நான் அவர்களுக்காக செய்த என்னுடைய கிரியைய நீ முக்கியப்படுத்து, அதை விசுவாசி, அதை நம்பு, அதன் அடிப்படையில் நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். உடனே நான் அந்த வெளிப்பாடு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தபடினால அந்த தாயாருக்கு போன் செய்து சிலுவையில் இயேசு சம்பாதித்த வெற்றிய ஆமென் அறிக்கை செய்து, விசேஷமாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறதுனா, நாம் சுகம் பெறும்படியாகவும் நாம் விடுதலை அடையும்படியாக இயேசு கல்வாரி சிலுவைக்கு சென்றார். அங்கே அவர் நமது பாடுகளையும் துக்கங்களையும் வியாதியையும் சகலவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அதை அறிக்கை செய்து ஜெபிக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அதே போல கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த வெற்றியை அறிக்கை செய்து ஜெபித்த போது அந்த குடும்பத்தினர் அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழித்து போன் செய்து, டாக்டர்ஸ் நார்மல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு சின்ன மெடிகேஷன்லயே அந்த வியாதி சரியாகிவிடும் என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்ததாக எனக்கு தொலைபேசியில தகவல் வந்தது. இது ஏன் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, நிறைய நேரம் நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய போக்கஸ் எல்லாம் நம்ம மேல வச்சுக்கிறோம். ஒன்று, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், எனக்குள்ள நிறைய எதிர்மறை விஷயங்கள் இருக்கிறது, அதனாலதான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் இதெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், நான் இதெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் என்ன சுகமாக்குவார்னு சொல்லி நம்முடைய முழு போக்கஸையும் நம்ம மேலேயே வச்சு நம்ம அதையே தியானித்து அங்கேயே குற்ற மனசாட்சியிலையும் அதிலேயே உழன்று கிடக்கிற ஒரு சூழ்நிலையில அநேகர் சுகம் பெற முடியாமல் வியாதியிலேயே, தரித்திரத்திலேயே அப்படியே வாழ்க்கை முடிந்து போய் விடுகிறது. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே. ஆமென். உங்கள் கிரியைகளினால் அல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் தந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது,
மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தபடினாலே உங்களுக்கும் எனக்கும் கிருபையினாலே நாம் இலவசமாக கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஜீவனை பெற்று ஆளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நமக்காக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை உங்க சரீரத்துல பலவீனத்தோடும் ஜீவனற்ற நிலைமையில பலவிதமான போராட்டத்தின் மத்தியில உழன்று கொண்டிருக்கிற ஒரு சிலர், ஒருவேளை ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன குறை வச்சேன், நான் எதுல தப்பு பண்ணினேன், இப்படியே தியானிச்சு உங்களையே நீங்கள் குற்றவாளியாக தீர்த்து கொள்ளாமல், இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஆமீன், நான் உனக்காக கல்வாரி சிலுவையில ஆமீன் என் ரத்தத்தை சிந்தினேன், என் ஜீவனையை கொடுத்தேன், அந்த என் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும், என்னுடைய ஜீவனாலே நீ இந்த பலவீனத்தின் மேல் ஆளுகை செய்வாய், இந்த வியாதியை நீ ஆளுகை செய்வாய், நீ சுகம் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் மேல மாத்தணும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, பைபிள்ல படிக்கிறபடி, ஆமேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்றால் உதவி. உங்களுக்கான உதவி பரத்திலிருந்து வரும். பிரதர், சிஸ்டர், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கான உதவி பரத்திலிருந்து வரும். ஒருவேளை பிசாசானவன் உங்களை குற்றப்படுத்தி சரியில்லை, நீ சரியில்லை, அந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணன்ற எண்ணத்தை உண்டு பண்ணானா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குற்றப்படுத்துவது பிசாசினுடைய வேலையா இருக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். he is the accuser of the brethren. சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குற்றப்படுத்துகிற சத்தத்தை தூக்கி எறியுங்கள். உங்களை ஒரு விதமான விரக்திக்குள்ளும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளுகிற அந்த சத்தத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இயேசு எனக்காக சிலுவையில அவர் பலியானார், இயேசு என் சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, இயேசு எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விளக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கிருபையினால நீங்கள் சுகமாகிறீர்கள். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். அவர் செய்த தியாகத்தினால் நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். உங்க தியாகத்தினால் அல்ல, உங்களுடைய வேற எந்த கிரியையினாலும் அல்ல, அவர் உங்களை சுகமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிற இந்த வேலையில நீங்கள் எந்த இடத்துல பலவீனப்பட்டிருந்தாலும், ஒருவேளை ஒரு மருத்துவமனையில அட்மிட்டடா இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, may God touch you and heal you right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சுகம் உங்களை சந்திக்கட்டும். நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்கள் பலவீனத்தையும் உங்கள் வியாதியையும் இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களால் கூடாது, தேவனால் கூடும். கர்த்தர் உங்களை ஒரு நிச்சயமான சுகத்துக்குள்ள நடத்துவார். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். In the mighty name of Jesus, இயேசு என்ற உன்னதமான நாமத்தில் ஒரு பரிபூரண சுகம் அன்பு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வருவதாக. பலவீனத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிபூரண சுகம் அவர்களை நிரப்பட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை. அதை கொண்டாடுங்க, அதை விசுவாசிங்க, அதை அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்துவின் மூலமாய் நான் சுகமடைகிறேன், பலனடைகிறேன், அறிக்கை செய்யுங்க. உங்கள் வியாதியிலிருந்து மீண்டு வாருங்கள். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.